இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உத்தரவோடு வந்த மனுதாரர்களும் வழக்குரைகளும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து அங்கே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. நம்மோடு திருப்பரங்குன்றத்திலிருந்து நம்ம செய்தியாளர் நாகேந்திரன் எழுந்திருக்கிறார். நாகேந்திரன், பாஜக தலைவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க, மனுதாரர்கள் அங்கே இருக்கிறாங்க. இப்போ அவர்கள் அனுமதிக்கப்படுவார்களா? என்ன நிலைமை அங்கே? மகேஸ்வரன், உயர்நீதிமன்ற மதுரை கிளை நேற்று உத்தரவு என்பதை பிறப்பித்திருந்தது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் உடனடியாக இந்த மனுதாரர் மற்றும் அவருடன் 10 பேரை அழைத்து சென்று மத்திய தொழில் பாதுகாப்பு படை பாதுகாப்பு கொடுத்து உயர்நீதிமன்ற அந்த திருப்பரங்குன்றம் இருக்கக்கூடிய தீபத்துக்கு தீபம் ஏற்ற வேண்டும் என. ஆனால் அதற்கான அந்த நடைமுறைகளை மதுரை மாநகர காவல்துறையினர் எந்த விதமான நடைமுறைகளையும் செய்யவில்லை. மேலும் அங்கு வந்தவர்களை தடுத்து நிறுத்தி, ஆனால் நாங்கள் அரசு தரப்பில் மேல்முறையீடு சென்றுள்ளோம். அதனால் இன்று நடைபெறக்கூடிய அந்த நீதிமன்ற விசாரணையை பார்த்துதான் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். அதனால் நாங்கள் இன்று அனுமதிக்க முடியாது என நேற்று தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 2 நீதிபதிகள் கொண்ட அந்த அமர்வில் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு சரிதான் என மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் ஆகியோர் தாக்கல் செய்த நீதிமன்ற அந்த அவமதிப்பு வழக்கில் மேல்முறையீட்டு மனுவில் தள்ளுபடி அதில் அந்த தள்ளுபடி என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் உயர்நீதிமன்ற மதுரை நீதிபதி தனி நீதிபதி இருக்கக்கூடிய GR சுவாமிநாதன் இன்று நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் 2வது தீர்ப்பு இன்று வழங்கியிருந்தார். மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் அவர்கள் நேற்று பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் மனுதாரர் ராம ரவிக்குமார் மற்றும் அவருடன் 10 பேரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதனே அவர் காவல்துறை பாதுகாப்புடன் மலைக்கு அழைத்து சென்று மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபம் ஏற்றுவதற்கான அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும், இன்று தீபம் ஏற்றுவது தொடர்பாக நாளை காலை நீதிமன்றத்தில் 10:30 மணி அளவில் அதற்கான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதி அந்த உத்தரவில் குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா அந்த உத்தரவு நகலை பெற்றுக்கொண்டு மனுதாரர் மற்றும் அந்த இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்களும் அவரது வழக்கறிஞர்களும் இந்த திருப்பரங்குன்றம் பெரிய ரத வீதியில் இருக்கக்கூடிய அந்த மலை செல்லக்கூடிய அந்த பாதைக்கு வந்தார்கள். அப்போது மதுரை மாநகர காவல்துறையினர் இந்த பகுதியில் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருந்தார்கள். மதுரை மாநகர காவல்துறையில் தெற்கு துணை ஆணையர் இனிகோ திடீன் அவர்கள் இந்த பகுதிக்கு வந்த இந்து அமைப்புகள் மற்றும் மனுதாரர்கள் ஆகியோரை தடுத்து நாங்கள் நீதிமன்ற உத்தரவு தொடர்பாக அரசு மேல்முறையீடு செல்ல உள்ளதாகவும், அதனால் யாரையும் நாங்கள் மலைக்கு அனுமதிக்க முடியாது, குறிப்பாக 6 மணிக்கு மேல் நாங்கள் யாரையும் மலைக்கு அனுமதிக்க முடியாது எனவும், நீதிமன்ற உத்தரவை எங்களால் பின்பற்ற முடியாது எனவும், ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இந்த இடத்தில் அசாதாரண சூழல் நிலவுவதன் காரணமாக பொதுமக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்கான அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களிடம் இருப்பதனால் நாங்கள் இங்கு யாரையும் அனுமதிக்க முடியாது என தெரிவித்து அவர்களுடன் அந்த ஒளிபெருக்கி வாயிலாக தொடர்ந்து எச்சரித்தார்கள். அதனை எதிர்க்கும் வகையில் பாரதிய ஜனதா கட்சியினை சேர்ந்தவர்கள் மற்றும் இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்கள், முருக பக்தர்கள், பொதுமக்கள் இந்த ஸ்ரீரத வீதி பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் சாலைகளில் அமர்ந்து முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என அந்த முருகனுக்கான அந்த கோஷங்களை எழுப்பி அவர்கள் தொடர்ந்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய H. ராஜா மற்றும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலராக இருக்கக்கூடிய பேராசிரியர் ராமசீனிவாசன் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்கள் மற்றும் இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் மற்றும் பல்வேறு இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்கள், முருக பக்தர்கள் ஆகியோர் இந்த பகுதியில் அதிக அளவில் கூறினார்கள். எவ்வளவுதான் காவல்துறையிடம் மதுரை மாநகர காவல்துறையிடம் எடுத்து கூறியும் காவல்துறை இந்த பகுதியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடும் என்பதனாலும் இந்த நீதிமன்றம் 144 தடை உத்தரவை ரத்து செய்திருக்கிறது. அதனை எதிர்த்து நாங்கள் நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு தாக்கல் செய்ய இருக்கின்றோம். அதன் காரணமாக யாரையும் இந்த பகுதியில் அனுமதிக்க முடியாது, யாரும் இந்த பகுதியில் கூட்டம் கூட வேண்டாம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கருத்தில் கொண்டு அனைவரும் கலைந்து செல்ல வேண்டும், இல்லாவிட்டால் அனைவரையும் கைது செய்து விடுவோம் என தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த பகுதியில் தொடர்ந்து பாரதிய ஜனதா மற்றும் இந்து முன்னணி மற்றும் அந்த இந்து அமைப்புகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக தற்போது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் H. ராஜா மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய பேராசிரியர் ராம சீனிவாசன் உள்ளிட்ட சுமார் ஒரு 100க்கும் மேற்பட்ட அந்த பாரதிய ஜனதா கட்சியினர் மற்றும் இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதிக்கு வரக்கூடிய யாரும் வந்தாலும் போராட்டத்தில் ஈடுபடுவது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டால் தொடர்ந்து கைது செய்வதற்காக காவல்துறை பகுதியில் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தென்மண்டல காவல்துறை தலைவர் பிரேமானந்த் சின்கா பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார். அதே போன்று மதுரை மாநகர காவல்துறை மட்டுமல்லாது இந்த பகுதிக்கு திருச்சி SP
வருகை தந்திருக்கிறார். விருதுநகர் எஸ்பி வருகை தந்திருக்கிறார். உள்ளிட்ட பல்வேறு அண்டை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மதுரை மாவட்ட எஸ்பி அரவிந்த் அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அண்டை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய காவல்துறையினரும் இந்த பகுதியில் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்று மதுரை மாவட்ட ஆட்சியர் ஹேமந்த் சின்ஹா இந்த பகுதியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை, அசாதாரண சூழ்நிலையை, பொதுமக்களின் அமைதியை ஏற்படுத்தும் வகையில் 144 தடை உத்தரவை பிறப்பித்திருந்தார். ஆனால் 144 தடை உத்தரவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் தற்போது இந்த பகுதியில் தொடர்ந்து போராட்டங்கள் ஏதும் ஏற்படும் என்ற ஒரு காரணத்திற்காக இந்த பகுதியில் காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசு பேருந்துகளும் இந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை கைது செய்வதற்காக அரசு பேருந்துகளும் தயார் நிலையில் இருக்கிறது. ஒரு புறம் காவல்துறையின் வாகனங்களும் தயார் நிலையில் இருக்கிறது. மற்றொரு புறம் பார்த்தோம் என்றால் அந்த கார்த்திகை பௌர்ணமியை முன்னிட்டு முருக பக்தர்கள் பல்வேறு மதுரை மாவட்டம் மட்டுமல்லாது அண்டை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான முருக பக்தர்கள் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலினுடைய இந்த மலையை சுற்றி அவர்கள் அந்த கிரிவலமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். முதலில் அந்த கிரிவலம் செல்லக்கூடிய அந்த முருக பக்தர்கள் மற்றும் பொதுமக்களை காவல்துறையினர் இந்த பகுதியில் அசாதாரண சூழல் நிலவுவதன் காரணமாக தடுத்து நிறுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டது காரணமாக தற்போது அந்த கிரிவலம் செல்லக்கூடிய அந்த முருக பக்தர்கள் பொதுமக்கள் அந்த கிரிவலம் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து இந்த பகுதியில் மீண்டும் போராட்டங்கள் ஏதும் ஏற்பட்டு விடுமோ என்ற அந்த நோக்கத்தின் காரணமாக இந்த பகுதியில் காவல்துறையினர் அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திலும் கூட இன்று மனுதாரர் அந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சி இருக்கக்கூடிய தீபத்துள்ளில் தீபம் ஏற்றுவார் என அந்த முருக பக்தர்கள் மற்றும் இந்து அமைப்புகள் எதிர்பார்த்த நிலையில் காவல்துறையினர் அவர்களுக்கு அந்த அனுமதி என்பதை மறுத்திருக்கிறார்கள். அதன் காரணமாக இந்த பகுதியில் ஒரு அசாதாரண சூழல் எழுந்து வருகிறது. இந்த பகுதியில் காவல்துறை அந்த அனுமதி மறுத்ததன் காரணமாக சாலைகளில் அமர்ந்து பொதுமக்கள் மற்றும் முருக பக்தர்கள் அதிகமானவர் குடும்பமாக அவர்கள் அந்த முருகனுக்கான அந்த அரோகர அவசரங்களை எழுப்பி தொடர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில்தான் அப்போது அவர்களை காவல்துறையினர் கலைந்து செல்லும்படி அறிவுறுத்தி சிலரை கைது செய்திருக்கிறார்கள். பலரும் கலைந்து சென்றிருக்கிறார்கள். மகேஸ்வரன், ஏற்கனவே பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், ஹெச் ராஜா, அமர் பிரசாத், ராமசீனிவாஸ் உள்ளிட்டெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க. வாகனங்கள்லாம் அங்கேருந்து அழைத்து செல்லப்பட்டதாக பார்க்க முடிகிறது. அப்போ தென்மண்டலத்தினுடைய காவல்துறை தலைவர் ஐஜி அங்கே அந்த பகுதிக்கு விரைகிறார். அதே போல் பிற மாவட்டங்கள்லேருந்து காவல் கண்காணிப்பாளர்லாம் அங்கே வர்றாங்க. அப்படின்னாக்கா காவல்துறை இன்னும் அதிக அளவில் அங்கே வரவழைக்கப்படுவது ஏன்? இப்போ கிரிவலம் போடுறவங்கலாம் வழக்கம் போல் போயிட்டுருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு இயல்பான நிலை தானே இருக்குது. ஆனால் சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டுறது காவல்துறை. பிற மாவட்டங்கள்லேருந்து காவல்துறை அதிகாரிகள் இங்கே வர்றாங்க அப்படின்னா அசாதாரணமான சூழல் அங்கே இருக்கா, இல்லை காவல்துறையே ஏற்படுத்துதாங்கிற கேள்வியும் எழுப்புறாங்க. என்ன அங்கே இருக்கிற தற்போதைய யதார்த்தம்? மகேஸ்வரன், காவல்துறையை பொறுத்தவரைக்கும் இந்த திருப்பரங்குன்றம் மலை செல்லக்கூடிய பகுதி மற்றும் பெரியரடி பகுதிகளில் அசாதாரண சூழல் இருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் முருக பக்தர்களோ மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள், இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள், ஆனால் இது போன்ற அந்த ஒரு நிலைமை இல்லை எனவும் இதை காவல்துறை திட்டமிட்டே நடைமுறைப்படுத்துவதாகவும் வேண்டுமென்றே நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவை அமுல்படுத்த காவல்துறை மறுத்து வருவதாகவும் இதன் காரணமாக இந்த பகுதியில் அசாதாரண சூழல் நிலவுவதாகவும் வேண்டுமென்றே காவல்துறை இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்பட்டு வருகின்றது. அந்த குற்றங்களையும் அந்த பொதுமக்கள் மற்றும் இந்து அமைப்புகளும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த பகுதியில் வஜ்ர வாகனங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நேற்று 144 தடை உத்தரவு பிறப்பித்ததன் காரணமாக இந்த பகுதியில் மக்கள் நடமாட்டம் என்பது முழுமையாக குறைந்திருந்தது. இது பௌர்ணமி கார்த்திகை பௌர்ணமி என்பதன் காரணமாக முருக பக்தர்கள் அந்த ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பார்த்தோம்னா நீதிமன்ற தீர்ப்பு வந்ததன் காரணமாகவே அந்த 144 தடை உத்தரவை நீதிமன்றம் ரத்து செய்ததன் காரணமாக நீங்கள் பொதுமக்கள் மற்றும் முருக பக்தர்கள் மற்றும் இந்து அமைப்புகள் அந்த பகுதிக்கு செல்லலாம் என்று நினைத்து இந்த பகுதிக்கு வந்தார்கள். ஆனால் காவல்துறையினர் நீதிமன்றம் 144 தடை உத்தரவை ரத்து செய்திருந்தாலும் கூட நாங்கள் அதை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு செல்ல விருப்பதனால் இது இந்த பகுதியில் தொடர்ந்து சட்டமன்ற பிரச்சனை ஏற்படக்கூடும் என்ற ஒரு காரணத்தினை சுட்டிக்காட்டி இந்த பகுதியில் யாரும் ஒன்று கூட போகாமல் அவர்களை அந்த குறிப்பாக அந்த மனுதாரர் மற்றும் அவருடைய வழக்கறிஞர்கள் மற்றும் மற்றவர்களை அந்த குறிப்பாக அந்த நீதிமன்றம் உத்தரவை சுட்டிக்காட்டிய யாரையும் அந்த மலை உச்சிக்கு சென்று தீபம் ஏற்றுவதற்கான அதற்கான அனுமதியை நாங்கள் வழங்க முடியாது என தெரிவித்ததுதான் தொடர்ந்து காவல்துறை அவர்கள் அந்த மருத்துவ வரக்கூடிய
அந்த நிலை இருந்து வருகிறது.